ஹாய், இன்றைக்கி டெய்லி 5 வேர்ப்ஸ் டே 1 வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வேர்ப் என்னென்னா கோ. கோனா என்ன அர்த்தம்? போ அப்படின்னு அர்த்தம். இங்கே போ, அங்கே போ, இல்லை நான் போகிறேன், அவங்க போனாங்க, இப்படி எந்த இதில் நம்ம போன்னு யூஸ் பண்ணாலும் நம்ம கோ அப்படிங்கிற வேர்ப் தான் யூஸ் பண்ணோம். ஐ நீட் டு கோ டு த மார்க்கெட். நான் மார்க்கெட்டுக்கு போக விரும்புகிறேன். ஐ வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ. நான் நாளை பள்ளிக்கு போவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம். கம்னா என்ன? வா அப்படின்னு அர்த்தம். கம்னா என்ன? வா. கம்னா வாங்க, வா, இது எல்லாத்துக்கும் கம் அப்படிங்கிற வேர்ப் தான் வரும். ஸோ கம் ஹியர் குயிக்லி. இங்கே கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது கம் ஹியர் குயிக்லி. அவங்க நாளைக்கு வருவாங்க, அவர்கள் நாளை வருவார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? தே வில் கம் டுமாரோ. தே வில் கம் டுமாரோ. நெக்ஸ்ட் வேர்ப் பார்த்தீங்கன்னா ஈட். சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். உனது உணவை சாப்பிடு, நீ சாப்பிடுப்பா, உன் சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஈட் யுவர் ஃபுட். ஈட் யுவர் ஃபுட். இந்த கொஸ்டின் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாத்தையும் கேட்போம். சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டாச்சா அப்படின்னு. ஸோ அதுக்கு நம்ம என்ன கேட்போம்னா டிட் யூ ஈட். நீங்கள் சாப்பிட்டியா, இல்லை நீங்கள் சாப்பிட்டியா, டிட் யூ ஈட் அப்படிங்கிறத நம்ம கேட்போம். நெக்ஸ்ட்டு வேர்ப் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்க். குடிக்கிறது. ஏதாவது வாட்டர் குடிக்கிறதா இருக்கலாம், ஜூஸ் குடிக்கிறதா இருக்கலாம். எதை நம்ம குடிக்கிறதா இருந்தாலுமே அது வந்து ட்ரிங்க் அப்படிங்கிற வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டூ யூ வாண்ட் டு ட்ரிங்க் ஜூஸ். இப்போ யாராவது வராங்க, அவங்களுக்கு நம்ம ஆஃபர் பண்ணோம் அப்படின்னா நீ ஜூஸ் குடிக்க விரும்புகிறாயா அப்படின்னு நம்ம கேட்போம். அதை நம்ம இங்கிலீஷில் டூ யூ வாண்ட் டு ட்ரிங்க் ஜூஸ் அப்படின்னு நம்ம கேட்போம். நெக்ஸ்ட்டு ட்ரிங்க் சம் வாட்டர். கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு ட்ரிங்க் சம் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டாக். டாக்னா பேசுகிறது. என்னோட பேசு, இல்லை மற்றவங்களோட பேசு, இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டாக், பேசு அப்படிங்கிற வேர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ என்னுடன் பேசு அப்படிங்கிறதுக்கு டாக் டு மீ அப்படின்னு அர்த்தம். என்னுடன் பேசுங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லணும்? டாக் டு மீ. அவர்கள் சத்தமாக பேசுகிறார்கள் அப்படின்னா தே ஆர் ஸ்பீக்கிங் லவுட்லி, தே ஆர் டாக்கிங் லவுட்லி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.